அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசியினருக்கு நாம் செவ்வாய் பேச்சை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசியினருக்கு அவர் லாபஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் உரியவர். தற்சமயம் அவர் மகர ராசியினருக்கு 7ஆம் இடத்திற்கு சென்றுள்ளார். விவசாயத்தை பொறுத்தவரை பூமி காரகன் செவ்வாய் சரியில்லை, அனுகூலமாக இல்லை, சூரியனும் சரியில்லை. வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. எப்படி இருந்தாலும் கால்நடைகளை பராமரிப்பதில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை. சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வந்து அடுத்து அவர் இருப்பதால் அதிக உஷ்ணத்தினால் இரத்த அழுத்தம், தலை சுற்றல், கை கால்களில் வலி ஆகிய உபாதைகள் ஏற்படும். கூடிய வரையில் கடின உழைப்பை தாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொன்னார்கள். தனஸ்தானத்தில் சனிராகு சேர்க்கை ஏற்படுவதால் சிக்கனமாக செலவு செய்தல் அவசியம். பணத்தினை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடாது. அடுத்து பெண்களுக்கு கருத்தரிக்கும் யோகம், பிள்ளை பாக்கியம், குழந்தை குட்டி பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு நிரந்தர நோயென கருதி சிகிச்சை பெற்ற மகர ராசியினருக்கு உபாதைகள் பெருமளவில் குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம். தற்சமயம் 7.5 சனி முடிந்துவிட்டது. இன்னும் 28 வருடங்களுக்கு எந்த விதமான கவலைகளும் தங்களுக்கு கிடையாது. கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். அரசியல் துறையில் மிகவும் அனுகூலமான மாதம். மக்களிடையே செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் பணியில் நிரந்தரம் செய்யப்படுவீர்கள். ஆக மகர ராசியர் செய்ய வேண்டியது செவ்வாய் கிழமைகளில் உபவாசம் இருங்கள். முருகனை பிரார்த்தனை செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.